Good morning, students. Today we are going to learn about 7th Standard Geography, Unit 1, Interior of the Earth, page number 145 to 148. Learning objectives: to know about the interior of the earth. புவியினுடைய உள்ள அமைப்பை பற்றி விளக்கமாக அறிதல். To understand the movements of earth plates. புவி தட்டுகளுடைய பங்களிப்பை புரிந்து கொள்ளுதல். To learn about earthquakes and volcanoes. நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளின் செயல்பாடுகளை பற்றி அறிதல். Introduction. The earth, our homeland, is a dynamic planet. The earth's surface has lofty mountains, high plateaus, large plains and deep valleys, etc. The earth's surface is constantly undergoing changes inside and outside. Have you ever wondered that lies in the interior of the earth? What is the earth made up of? Let us learn about this in detail. நாம் வாழும் இந்த புவியானது பல்வேறு இயக்கங்களுக்கு உட்பட்டது. புவிப்பரப்பின் மேற்பரப்பில் வானளாவிய மலைகள் இருக்கின்றது, பீடபூமிகள், உயர்ந்த பீடபூமிகள் இருக்கின்றது, அகன்ற சமநிலங்கள் இருக்கின்றது, ஆழமான பள்ளத்தாக்குகள் இருக்கின்றது. மேல புவியினுடைய உள்ளேயும் வெளியேயும் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்கின்றது. புவியினுடைய உள்ளமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று யாருக்காவது தெரியுமா? எப்பொழுதாவது இந்த புவியை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்பட்டது உண்டா? What is the earth made up of? புவி எவ்வாறு இருக்கும்? இப்படிப்பட்ட பகுதியை நாம் இந்த பாடத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடியும். First of all, interior of the earth, புவியினுடைய உள் அமைப்பு. The structure of the earth may be compared to that of an apple. On the basis of the study of earthquake waves, the spherical earth is found to be 3 concentric layers. They are: number 1, the crust; number 2, the mantle; and number 3, the core. இந்த புவியினுடைய உள்ளமைப்பு பார்க்கும்போது புவியானது ஒரு ஆப்பிள் வடிவம் கொண்டது. புவியினுடைய படத்தை நாம் பார்க்கும்போது புவிக்கோளம் 3 செறிந்த அடுக்குகளாக காணப்படுகின்றது. ஒன்று புவியினுடைய மேலோடு, த கிரஸ்ட், புவியினுடைய மேலோடு. இரண்டாவது த மேண்டில், புவியினுடைய கவசம். மூன்றாவது கோர், புவியினுடைய உள்கரு. புவியினுடைய மேலோடு, கவசம், கருவம், இவ்வாறு 3 உள் அடுக்குகளை கொண்டதாக இருக்கின்றது. First one, the crust, புவியினுடைய மேலோடு. The crust is the outermost layer of the earth. Its thickness varies from 5 to 30 kilometers. It is about 35 kilometers on the continental masses and only 5 kilometers on the ocean floors. Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust
because it is made of both light and dense rock types. The oceanic crust is composed mostly of dense rocks such as basalt. புவியினுடைய மேலோடு வெளிப்புற அடுக்கு, தி அவுட்டர் மோஸ்ட் லேயர், வெளிப்புற அடுக்கு, இதனுடைய சராசரி அடர்த்தி 5 இருந்து 30 கிலோமீட்டர்களாக உள்ளது. இதனுடைய கண்ட நகர்வு, கான்டினென்டல் மாசஸ், கண்ட நகர்வு 35 கிலோமீட்டர்களாகவும் கடற்பரப்பில் 5 கிலோமீட்டர்களாகவும் உள்ளது. கண்ட பகுதியில், தரைப்பகுதியில் 35 கிலோமீட்டர் ஆகவும் கடல் பரப்பில் 5 கிலோமீட்டர் ஆகும் இதனுடைய நகர்வானது காணப்படுகின்றது. கண்டத்தினுடைய மேலோடு, the continental crust is less dense than the oceanic crust. கண்டத்தினுடைய மேலோடு அதிக பருமனாக இருந்த போதிலும் இந்த கடல் மேலோட்டின் அடர்வை விட குறைந்தே தரைப்பகுதியில் காணப்படுகின்றது. அந்த அடர்த்தியானது நீரில் அதிகமாக காணப்படுகின்றது. அடர்ந்த இது கடல் மேலோடு அல்லது கண்ட மேலோடு என்பது பாறை படிவுகளால் ஆனது, பாறையுடைய கலவை. பசால்ட் போன்ற பாறையால் ஆனதுதான் இந்த புவியினுடைய மேலோடு. Do you know? Earth is called as blue planet. 71% of the earth is covered by water. இந்த புவியினுடைய மேலானது, புவி ஒரு நீல நிறக்கோள் என்று குறிப்பிடுவார்கள். புவியினுடைய பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. 71% of the earth is covered by water. Earth is called as blue planet. The crust comprises two of distinct parts. The upper part consists of granite rocks and forms the continents. It has the main mineral constituents of silica and alumina, so it is referred to as Sial. It has an average density of 2.7 gram or centimeter cube. புவியினுடைய மேலோடு 2 பிரத்யேக பிரிவுகளாக அமைந்துள்ளது. கண்டங்களுடைய மேற்பகுதி கடினமான பாறை, கிரானைட் ராக்ஸ் சொல்லுவாங்க. கிரானைட்ஸ்ல ஏராளமான கனிமங்கள் காணப்படுகின்றது. சிலிக்கா அண்ட் அலுமினா. அதனாலதான் இந்த தாதுக்கள் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியை நாம் சியால் என்று அழைக்கின்றோம். இதனுடைய சராசரி அடர்த்தி, டென்சிட்டி 2.7 கிராம் ஆர் சென்டிமீட்டர் கியூப் என்று குறிப்பிடுவார்கள். The lower part of the lower part is a continuous zone of denser basaltic rocks forming the ocean floors, comprising mainly of silica and magnesium. It is therefore called Sima. It has an average density of 3.0 gram or centimeter cube. The Sial and the Sima together form the Earth's crust. Since the Sial is lighter than the Sima, the continents can be said to be floating on a sea of denser Sima. புவியினுடைய
மேலோடு இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றது என்று சொன்னேன். ஒன்று வந்து மேற்பகுதி கரும்பாறை கிரானைட்டால காணப்படுகின்றது. அது கனிம வளங்கள் அதிகமாக இருப்பதால் சியால் என்று அழைக்கப்படுகின்றது என்று சொன்னேன். இரண்டாவது மேலோட்டினுடைய கீழ்ப்பகுதி பசால்ட் பாறைகளால் ஆனது. பசால்டிக் ராக்ஸ் ஃபார்மிங் தி ஓசன் ஃப்ளோர்ஸ். பசால்ட் பாறை. இந்த பசால்ட் பாறை இதனுடைய பகுதியானது சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இந்த இரண்டு கலவைகளால் ஆனது. எனவே இதனை வந்து சிமா என்று அழைக்கின்றோம். சிலிக்கா என்று மெக்னீசியம். அங்க வந்து சிலிக்கா மற்றும் அலுமினியம். சிலிக்கா மற்றும் அலுமினியம் இருந்ததால் சியால் என்று அழைத்தோம். இங்க வந்து சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இருந்ததால் சிமா என்று அழைக்கின்றோம். இதனுடைய சராசரி அடர்த்தி 3.0 கிராம் ஆர் சென்டிமீட்டர் கியூப். சியாலும் சிமாவும் சேர்ந்து புவியினுடைய மேலோட்டின் கருப்பொருளாக அமைகின்றது. சியாலுடைய அடர்த்தியானது சிமாவினுடைய அடர்த்தியை விட குறைவாக இருக்கின்றது. அதனால வந்து சியாலானது கண்டங்களில் மிதந்து கொண்டு இருக்கின்றது. You see in this picture crust, புவியினுடைய மேலோடு. இந்த மேலோடானது சியால் சிமா என்று இரண்டு அடுக்குகளை கொண்டது. சிமா சியாலுடைய அடர்த்தியை விட அடர்த்தி குறைவு. சிமாவினுடைய அடர்த்தி குறைவு. ஆகவே இது பூமியானது மிதந்து கொண்டு இருக்க காரணம் சிமா. தென் அப்பர் மேண்டில் அவுட்டர் கோர் இன்னர் கோர். இந்த மேண்டில் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில் வரும். கருவம் வந்து ரெண்டு பிரிவு, அவுட்டர் கோர் இன்னர் கோர். Then second one, the mantle, kavasam. The next layer beneath the crust is called the mantle. It is separated from the crust by a boundary called Mohorovicic discontinuity. The mantle is about 2,900 kilometers thick. It is divided into two parts. The upper mantle with a density of 3.4 to 4.4 gram or centimeter cube extends down to 700 kilometers. The lower mantle having a density of 4.4 to 5.5 gram or centimeter cube extends from 700 to 2,900 kilometers. Why the interior of the earth is so hot? இந்த கவசமானது புவி மேலோட்டினுடைய இரண்டாவது அடுக்கு. இது புவியினுடைய மேலோட்டையும் கவசத்தையும் மோகோரோவிசிக் என்ற ஒரு எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. மோகோரோவிசிக் என்ற எல்லை புவியினுடைய மேலடுக்கையும் கவசத்தையும் இரண்டாக பிரிக்கின்றது. கவசமானது சுமார் 2,900 கிலோமீட்டர் தடிமனாக இருக்கின்றது, கட்டியாக இருக்கின்றது. இது இரண்டாக பிரிக்கலாம். இதை it is divided into two parts, the upper mantle and the lower mantle.
மேலடுக்கு கீழடுக்கு என்று இரண்டாக பிரிக்கலாம். மேல் கவசம் 3.4 to 4.4 கிராம் ஆர் சென்டிமீட்டர் கியூப் இந்த அடர்த்தியில் உள்ளது. இந்த அடுக்கானது சுமார் 700 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுகின்றது. அப்பர் மேண்டில் சுமார் 700 கிலோமீட்டர் வரையில. தி லோவர் மேண்டில் ஹேவிங் டென்சிட்டி அதனுடைய அடர்த்தி 4.4 to 5.5 கிராம் ஆர் சென்டிமீட்டர் கியூப். இதனுடைய அடர்த்தி 4.4 முதல் 5.5 கிராம் வரையில. இதனுடைய பரப்பளவானது 700 முதல் 2900 கிலோமீட்டர் வரையில காணப்படுகின்றது. Why the interior of the earth is so hot? ஏன் புவியினுடைய உள்பகுதி மிகுந்த வெப்பமாக காணப்படுகின்றது? புவியினுடைய அழுத்தத்தின் காரணமாக புவியினுடைய உள்கருவமானது அதிகமான வெப்பமுடையதாக இருக்கின்றது. Third one, the core, புவியினுடைய கரு. The innermost layer of the earth is called the core. It is also known as perisphere. It is separated from the mantle by a boundary called Beysart-Gutenberg discontinuity. The core is also divided into two parts. இந்த புவியினுடைய மையப்பகுதி புவியினுடைய கரு என்று அழைக்கப்படுகிறது. இது பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. It is also known as perisphere. பெய்சார்ட்-குட்டன்பெர்க் என்று இந்த இடைவெளியானது புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே ஒரு எல்லையாக இருக்கின்றது. பெய்சார்ட்-குட்டன்பெர்க் ஒரு எல்லை கோட்டினுடைய பெயர் தான். இந்த கருவமானது 2 அடுக்குகளை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் தி அவுட்டர் கோர், செகண்ட் ஒன் the inner core. First one, the outer core, which is rich in iron, is in liquid state. It extends between 2,900 to 5,150 kilometers. Second one, the inner core, composed of nickel and ferrous. Knife is solid in state. The central core is very high temperature and pressure. It extends from 5,150 kilometers to 6,370 kilometers. The average density of core is 13.0 gram or centimeter cube. புவி கருவமானது 2 அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்கு இரும்பு குழம்பாலானது, திரவ அடுக்கு. வெளிப்புற புவிக்கரு, உள்புற புவிக்கரு என்று 2ஆக பிரிக்கலாம். தி அவுட்டர் கோர், தி இன்னர் கோர். அவுட்டர் கோர் வெளிப்புற திரவ அடுக்கு. வெளிப்புற திரவ அடுக்கில் திட நிலையிலுள்ள நிக்கல் மற்றும் இரும்பாலான நைஃப் என்ற உள்புற புவிக்கரு 5150 முதல் 6370 கிலோமீட்டர் அளவில் பரந்துள்ளது. குறிப்பாக உள்கருவம் என்றாலே இரும்பு குழம்பாலான ஒரு படிவம். இரும்பு குழம்பு. இந்த வெளிப்புற புவிக்கரு, உள்புற புவிக்கரு என்ற 2 பிரிவு. அதில் ஏராளமான தாதுக்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக நிக்கல், இரும்பு போன்ற தாதுக்கள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி கருவம்.
The average density of core is 13.0 gram. இதனுடைய அடர்த்தி 13.0 கிராம். இந்த புவிக்கருவினுடைய பரப்பளவு 5150 முதல் 6370 கிலோமீட்டர் அளவில் பரந்து காணப்படுகின்றது. Do you know the crust forms only 1% of the volume of the earth. 84% consists of the mantle and 15% makes the core. The radius of the earth is 6371 kilometers. புவியினுடைய கொள்ளளவில் புவியினுடைய மேலோடு வெறும் 1% தான். மீதமுள்ள 84% கவசம் இருக்கின்றது. 15% புவியினுடைய உள்கருவம் இருக்கின்றது. புவியினுடைய மேலோடு வெறும் ஒரே 1%. இதனுடைய சுற்றளவு 6371 கிலோமீட்டர். The earth movements. The lithosphere is broken into a number of plates known as the lithospheric plates. Each plate, oceanic and continental, moves independently over the atmosphere. The movement of the Earth's lithospheric plates is termed as tectonic movements. The energy required to move these plates is produced by the internal heat of the Earth. These plates move in different directions at a different speed. புவியினுடைய நகர்வுகள். The lithosphere is கற்கோள் தட்டுகள் என்று அழைக்கின்றோம். புவியினுடைய நகரில் வந்து கற்கோள் ஒரு புவிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தட்டுகள். ஒவ்வொரு தட்டுகளும் கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவியினுடைய மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கின் மேல் மிதந்து கொண்டிருக்கின்றது. அத்னோஸ்பியர் மென் அடுக்கின் மேல் புவியினுடைய தட்டுகள் மிதந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தட்டுகளினுடைய நகர்வுகளை கண்டத்தட்டு நகர்வுகள் என்று அழைக்கின்றோம். டெக்டோனிக் மூவ்மெண்ட்ஸ், கண்டத்தட்டு நகர்வுகள். புவியினுடைய உள்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது இந்த தட்டுகளுடைய அசைவிற்கு காரணமாக அமைகின்றது. இந்த தட்டுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு வேகத்தில் அசைகின்றது, குறிப்பாக நகர்கின்றது. வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. You see in this picture lithospheric plates. Asthenosphere. Listen, lithosphere first. Lithosphere. பாறை கோளம். இதனுடைய நகர்வு முதலில் நேராக பின்னர் கீழ் நோக்கிய நகர்வுடையதாக இருக்கின்றது. லித்தோஸ்பியர் புவியினுடைய பாறை கோளம். ஓசியானிக் கிரஸ்ட் பெருங்கடல் மேலோடு. இதுல ட்ரெஞ்சு அகழி. கடற்பரப்பில் எல்லா நிலப்பரப்புகளும் ஒன்று போல் இருக்காது. சில பகுதிகள் வந்து மிகவும் ஆழமானதாக இருக்கு. பசிபிக் ஓசன்ல உள்ள மிக ஆழமான பகுதி மரியான அகழி என்று சொல்லுவாங்க. ஓசியானிக் கிரஸ்ட். வல்கானிக் ஆர்க், எரிமலை வளைவு. கான்டினென்டல் கிரஸ்ட்,
கண்டமேலோடு. Then at places these plates move away from each other, creating wide rift on the earth's surface. At some places these plates come closer and collide. When an oceanic plate collides with a continental plate, the denser oceanic plate is forced below the continental plate. As a result of the pressure from above, the rocks heats up and melts. The molten rocks rise again, forming volcanic mountains. இத்தகைய தட்டுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகி செல்லும் போது சில வேளைகளில் அகன்ற பிளவுகளை ஏற்படுத்துகின்றது. கட்டங்கள் சில வேளைகள் மோதும் போது சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. At some places these plates come closer and collide. மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. மோதும் போது கடினமான இந்த கடற்தட்டானது கண்டத்தட்டின் கீழ் சென்று விடுகின்றது. கீழ் நோக்கி செல்லவும் வாய்ப்புண்டு, மேல் நோக்கி உயரவும் வாய்ப்பு உண்டு. இதனால் புவியினுடைய ஆழப்பகுதியில் அழுத்தம் அதிகரித்து புவியின் அடியில் உள்ள பாறைகள் உருகி பாறை குழம்புகளாக மாற்றம் பெறுகின்றது. இதுதான் நாளடைவில் எரிமலைகளாக உருவெடுக்கின்றது. volcanic mountains along the continental edge. Alternatively, a trench may be formed between two plates. இரண்டு தட்டுகள் மோதும் போது கடல் அகழிகள் ஏற்படுகின்றது. ஆழமான பள்ளத்தாக்குகள் கடலில் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. In some cases, when two continental plates converge, neither plate can be forced under the other. Instead, force may be created. Great mountain ranges like the Himalayas have been formed in this way. சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றன் மீது ஒன்று மோதும் போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகின்றது. இமயமலை சிகரங்கள் உருவானது இது போன்றதான். ஆரவல்லி ரேஞ்சு, விந்திய சாத்பூரா ரேஞ்ச், இதெல்லாம் இந்த மலைகள் எல்லாம் உருவாக காரணம் இந்த கண்ட மோதல்கள் தான் காரணம். The movements of these plates causes changes on the surface of the earth. The earth movements are divided on the basis of the forces which cause them. The forces which act in the interior of the earth are called as endogenic forces, and the forces that work on the surface of the earth are called as exogenic forces. அக உந்து சக்திகள். இந்த சக்தியுடைய அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம். எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் என்ற எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் என்ற இந்த சக்திகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ் சடன் மூமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ் ஸ்லோ மூமெண்ட்ஸ். எண்டோஜெனிக் மூமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் earthquakes and volcanoes that cause mass destruction over the surface of the earth. அக உந்து சக்தியினுடைய எதிர்பாரா நிகழ்வுகள்ல சில வேளைகளில் அதிகமான சடன் மூமெண்ட், இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ் சடன் மூமெண்ட்ஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ் ஸ்லோ மூமெண்ட்ஸ். சில வேளையில் அதிகமான மூமெண்டா இருக்கலாம், சில வேளையில் சுமாரான குறைவான மூமெண்ட்ஸ் ஆகும் இருக்கலாம். இதன் விளைவாகத்தான் எதிர்பாராத நிகழ்வுகள், குறிப்பாக நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, பேரலைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு
ഉണ്ട്. Do you know? The atmosphere is the part of the mantle that flows and moves the plates of the earth. மென்பாறை கோளம். The atmosphere என்ன? மென்பாறை கோளம். புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையுள்ள பகுதியே மென்பாறை கோளம் என்று அழைக்கப்படுகின்றது. கவசம், புவி மேலோடு. புவியானது 3 அடுக்குகள் உண்டு. புவி மேலோடு, கவசம், கருவம். இந்த புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் மென்பாறை கோளம் என்று அழைக்கப்படுவது. Then earthquake. A sudden movement of a portion of a earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. The point where these vibrations originate is called the earthquake. Sudden movement. ஒரு எதிர்பாராத நகர்வானது நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நிலநடுக்க மையம், the point where these vibration originate is called the earthquake. earthquake நிலநடுக்கம் என்பது அதுல எபிக் சென்டர், ஒரு மைய புள்ளி இருக்கு. இந்த மைய புள்ளியில இருந்துதான் புவி பரப்பில் ஏதாவது ஒரு இடைவெளி ஏற்பட, இந்த கண்டங்களுடைய மோதல்கள் காரணமாக ஏதாவது ஒரு புவியில் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் பூமிக்கு அடியில் உள்ள இந்த கருவத்தில் உள்ள பாறை குழம்பானது மேல் நோக்கி எழும்புகின்றது. மேல் நோக்கி எழும்பும் போது அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. செங்குத்து சரிவு பிளவு, பிளவு சுவடு என்று 2ஆக பிரிகின்றது. ஃபால்ட் ஸ்கிராப், ஃபால்ட் ட்ரேஸ் என்று 2ஆக பிரிகின்றது. The point of the earth's surface directly above the focus is called the epicenter of the earthquake. From the focus, the earthquake vibration travel in different directions in the form of seismic waves. இந்த நிலநடுக்கத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவிதான் சீஸ்மோகிராஃப் சொல்லுவாங்க. சீஸ்மோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். நிலநடுக்கத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியின் பெயர் சீஸ்மோகிராஃப். ரிக்டர் ஸ்கேல் மூலமா அளப்பாங்க. இந்த 2 முறைகளில் நிலநடுக்கத்தை அளவிடலாம். ஒன்று சீஸ்மோகிராஃப் என்ற கருவி மூலமா, ரிக்டர் ஸ்கேல் மூலமா அளக்கலாம். The numbers of this scale range from 0 to 9. ரிக்டர் அளவை 0 தொடங்கி 9 வரை நீடிக்கின்றது. Causes of earthquake. நிலநடுக்கத்திற்கான காரணங்கள். The chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth crust along fractures or faults. The movements of the molten rocks underneath the surface to produce strains which break the rocks apart. The sudden shifting of landmass causes upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portions of the earth. Sometimes the surface of the earth itself cracks. நிலநடுக்கத்தினுடைய காரணங்கள் என்று கூறும்போது, sudden slipping of the portion of the earth's crust along fractures or fault.
புவியினுடைய உள்கருவில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்தான் காரணம். புவியினுடைய அழுத்தம், மேலிருந்து கீழ் நோக்கி அழுத்தத்தின் விளைவு இந்த நிலநடுக்கம் ஏற்பட காரணம். A sudden shifting of landmass causes upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portions of the earth. Effects of earthquakes. நிலநடுக்கத்தினுடைய விளைவுகள் என்னென்ன? Earthquakes may cause changes in the earth's surface. Vibrations often set landslides in mountainous regions. A greater danger in an earthquake is the falling of buildings. Most of the houses which collapsed were made of mud and bricks and proved to be death traps. Underground water system is naturally disturbed by such movements. Fire is another great danger. And earthquake, great danger. நிலநடுக்கத்தினுடைய விளைவுகள். நிலநடுக்கங்கள் குறிப்பாக falling of buildings, மலை பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய அதிகம் ஏராளமான வீடுகள் நிலச்சரிவின் மூலம் இடிந்து விழுகின்றது. Most of the houses which collapsed were made of mud and bricks. அன்னைக்கு மண்ணாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டு இருந்த வீடுகள் எல்லாம் இடிந்து நொறுங்கி மரணக்குழிகளாக மாறுகின்றது. டெத் ட்ராப்ஸ், மரணக்குழிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை. தீப்பற்றுதல் மற்றொரு ஆபத்து. Naturally disturbed by such movements. Fire is another great danger. There are 3 types of earthquake waves: P waves, S waves, L waves. 3 வகையான நில அலைகள் உண்டு. P waves are longitudinal waves. அழுத்த அலைகள் என்று குறிப்பிடுவார்கள். பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள். S waves are transverse waves. S அலைகள் என்று அல்லது transverse waves முறிவு அலைகள் என்று அழைப்பார்கள். L waves are surface waves. L அலைகள் அல்லது மேற்புற அலைகள். 3 அலைகள் உண்டு. நிலநடுக்க அலைகள். There are 3 types of earthquake waves: P waves, S waves and L waves. An earthquake which originates below or near the sea causes great disturbance in the water. The floods and the waves cause great loss of life, sometimes more than the earthquake. கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் நீரில் பெருத்த சேதங்களை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக ஃப்ளட், வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். பெரிய அலைகள் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி ஏராளமான உயிர்களை பலி வாங்க. More than the earthquake itself. Tsunami. A Japanese term is the name given to the huge waves caused in the sea by an earthquake. Tsunamis are quite common along the coast of Japan and other regions in the Pacific Ocean. Tsunami என்று சொன்ன பேரலை. சுனாமி என்ற சொல்லானது ஜப்பானிய தொடரிலிருந்து வந்தது. கடலில் ஏற்படும் பெரிய அலைகளை குறிப்பிடுகின்றது. சுனாமிஸ் ஆர் குவைட் காமன். பொதுவாக ஜப்பானிய கடலோர பகுதியிலும் பசிபிக் கடலோர பகுதிகளிலும் அதிகமாக
കാണപ്പെടുகின்றது. Do you know? On 26th December 2004, tsunami in the Indian Ocean swept coastal area of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense damage to life and property in the coastal area. இந்திய பெருங்கடலில் டிசம்பர் 26, 2004 சுனாமியானது ஏற்பட்டது. சுனாமியினுடைய தாக்கமானது இந்தோனேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து போன்ற பகுதிகள், கடலோர பகுதிகளில் ஏற்பட்டது. கடலோர பகுதிகள் ஏராளமான உயிர்கள், பொருட்களை சேதப்படுத்தியது இந்த சுனாமி. Immense damage to life and property in the coastal area. Distribution of earthquake. நிலநடுக்கத்தினுடைய பரவல். The world's distribution of earthquakes coincide very closely with that of volcanoes. Regions of greatest seismicity are circum-Pacific areas with the epicenters and the most frequent occurrences along the Pacific Ring of Fire. It is said that about 68% of earthquakes occur in this belt. Remaining 31% of earthquakes take place in the Mediterranean Himalayan belt, including Asia Minor, the Himalayas and parts of northwest China. The remaining percent of earthquakes occur in northern Africa and Rift Valley areas of the Red Sea and Dead Sea. நிலநடுக்க பகுதியில் பெரும்பாலும் எரிமலை பகுதிகளை ஒட்டியே ஏற்படுகின்றது. குறிப்பாக பசிபிக் வளைய பகுதியில் ஏராளமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. 68% of earthquake. உலகின் 68% நிலநடுக்கமானது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது. மீதமுள்ள 31% நிலநடுக்கம் ஏசியா கண்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. மெடிட்டரேனியன் ஹிமாலயன் பெல்ட் இன்க்ளூடிங் ஏசியா 31%. மீதமுள்ள 1% வந்து வட ஆப்பிரிக்கா, ரெட் சி, செங்கடல், சாக்கடல், டெட் சி போன்ற பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்றது. In India, the Himalayan region and the Ganga-Brahmaputra valley are prone to earthquakes. A number of earthquakes have been experienced in this region. Some of them were very severe and caused extensive damage. Example, the earthquake of Uttarkasi in 1991 and Samoli in 1999. The Deccan Plateau, which was supposed to be comparatively free from the dangers of the earthquakes, has experienced 2 severe earthquakes in the past. The Koyna, Maharashtra earthquake in 1967 and the Latur earthquake in 1993. இந்தியாவின் இமயமலை பகுதிகளில், கங்கை பிரம்மபுத்திரா பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான நிலநடுக்கங்கள் இந்த பகுதியில் தான் ஏற்பட்டிருக்குது. மோசமான அழிவுகளை ஏற்படுத்திய இந்த நிலநடுக்கங்கள் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது. எக்ஸாம்பிள், உத்தரகாசியில் 1991 சாமோலியில் 1999 டெக்கான் பிளேட்டியூல வந்து
அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதான எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிலநடுக்க பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகள் கொய்னா மற்றும் லாத்தூர் கொய்னா இந்த 2 பகுதிகளிலையும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. தேங்க்யூ.